இன்னைக்கும் எந்த ஒரு பயிருமே வந்து வேற அப்படி பிடிங்கி எடுக்கக்கூடாது. நம்ம கீரை பறிக்கக்கூடாது போது கூட வேற அப்படி பிடிங்கி எடுக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நோ டில்லேஜ்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஏர் உழக்கூடாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா, இந்த நிலத்துல இந்த ஜீவராசிகள் வந்து ஒரு விதமான வடிவமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம், ஒரு பேட்டர்னை உருவாக்கியிருக்கோம். அது என்னன்னா, அவங்களோட ரூட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த நுண்ணுயிர்களுடைய போக்குவரத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கும்போது அந்த சொட்டான தண்ணி வந்து பரவலாக எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு சேர்க்கப்படுது. ஆனால் நம்ம ஏர் விழும்போது என்ன பண்ணுறோம், அந்த பேட்டர்னை உருகுலைச்சிடும். சரிங்களா? அது திருப்பி உருவாகிறதுக்கே வந்து வெகு நாட்கள் எடுத்துக்கும். அப்போ ஒரு செடி நீங்கள் நடும்போது மறுபடியும் அந்த செடிக்கு வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக டைம் எடுக்கும்போது வந்து சரியான வந்து வளர்ச்சி இருக்காது. அதனால தான் நம்ம வந்து ஈவன் அந்த ரூட் நம்ம செடி பிடுங்குறோம் இல்லைங்களா, செடியை பிடுங்கும் போதே அந்த ரூட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த இடம் ஃபுல்லாக செதஞ்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லுவோம். ஈவன் கத்திரிக்காய் கூட மகசூல் முடிஞ்ச பிறகு கத்திரியால் கட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த வேர் மக்கும், அங்கேயே மக்கும். அந்த மக்கும் போது அந்த வேர் ஓடின இடம்லாம் தொலையாவே இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அப்போ வந்து சொன்னாங்க, நுனி நமக்கு, நடு மாட்டுக்கு, அடி காட்டுக்கு. அடி அங்கேதான் இருக்கணும், எடுக்கவே கூடாது, அப்புறப்படுத்தக்கூடாது. அது நெல்லுக்கு மட்டும்தானே இல்லையா? எல்லாருக்குமே. ஸோ நடுன்றது ஒன்று மாட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வரலாம், கால்நடைகள் போயிட்டு வரலாம். இல்லைன்னா நுனியை தவிர்த்து மீதி எல்லாம் நிலத்திலே கொடுத்துடணும். மாட்டுக்கு தேவை இருந்தால் தான் எடுக்கணும், இல்லைன்னா வயலில் தான் போடணும். வடக்கு பகுதியெல்லாம் எல்லாம் அப்படியே விட்டுறாங்க மேலே. நம்ம வந்து அதை அப்புறப்படுத்தவே கூடாது. ஏன்னா அது ஃபுல்லாக முழுக்க இங்கேருந்து எடுத்த ஊட்ட செத்த அங்கே தான் இருக்குது. இப்போ அந்த செடி அங்கே மக்குது பார்த்தீங்களா, ஒரு குத்தா வந்து செடியை பிடிங்கி எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க. அது மக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், சத்து எல்லாம் அங்கே தான் இறங்கும். அதனோட வாழ்வாதாரத்தை சிதைக்காம நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அது கூட அதாவது மசோனோபா ஃபுக்வாக்கோ நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் அவர் அதுதான் சொல்லுவார். இன்னைக்கு நான் என்ன வேலை செய்யக்கூடாதுன்றதான் அவர் அன்னைக்கு முடிவெடுப்பார். இன்னிலேருந்து நான் இந்த வேலை செய்யக்கூடாது, இன்னிலேருந்து நான் இந்த வேலையை செய்யக்கூடாது. என்ன வேலைன்னா வயலில் போய் செய்கிற வேலை. அதாவது நான் தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்க கூட. அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நான் செய்யலாம். அப்போது நம்ம செய்கிற வேலை, நம்ம விவசாயிகள்லாம் நம்ம என்ன பண்ணால் உதவி தான் பண்ணமே தவிர உபத்திரம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுறதெல்லாம் இப்போ அப்படி தான். ஸோ அதனால் தவறு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் வழி தவறி வந்துட்டோம், மறுபடியும் இப்போ வந்து அதை திருப்பி நம்ம போயிட்டு தான் இருக்கோம். இப்போ அதனால நம்ம அதை சரியாக பண்ணோம்னா எல்லாம் மாதிரி நிறைய கலைகள் இருக்கிறதுனால அதில் உள்ள பூச்சி இதில் வந்து உட்காருதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க செய்கிறாங்க. அது நல்ல ஒரு விதமா. இப்போ பூச்சின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு சொல்கிற பூச்சிகள் கலைகள் தான் இப்போ எங்கள் ஊர் ஃபுல்லாக. ஆமாம், இது வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி. இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி நீங்கள் தெரியாவே சாப்பிடலாம். இப்போ பூச்சிகள் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பூச்சி வந்து இந்த ஆமணக்கில் உட்கார்ற பூச்சி இங்கே உட்காராது, இதில் உட்கார்ற பூச்சி இங்கே உட்காராது. இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குன்னா அப்போ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தாவரத்தை சாப்பிட்ற பூச்சி வரும். சரிங்களா? காடாக இருக்குது, வைல்டாக நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அங்கே அந்த ப்ரிடேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் இங்கே வாழும். சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரிடேட்டர் வரவே வராது. யாரெல்லாம் ப்ரிடேட்டர்? சிலந்தி ப்ரிடேட்டர்ஸ். சரிங்களா? அந்த ப்ரேயிங் மேண்டிஸ் சொல்லுவோம். இந்த கை இப்போ இப்படி பண்ணிட்டே இருக்கும், வெட்டுக்கிளி. அது ஒரு வெட்டுக்கிளி. அதை பெருமாள் இவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க, கை இப்படி வச்சுட்டு இருக்கோம். பெருமாள் பூச்சி. அந்த பூச்சி இதெல்லாம் எங்கே வாழணும், இங்கே வரவே வர மாட்டாங்க. நீங்கள் பயிர் செய்கிற இடத்துல பார்க்கவே முடியாது. எங்கே காடு மாதிரி இருக்கும் அங்கே தான் இருக்கும். அப்போது உங்கள் நிலம் காடும் இதுவும் சார்ந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் இருக்கணும். அட்லீஸ்ட் 30% கொஞ்சம் காடாக விட்டு வைக்கணும். அதனால தான் வரப்போகிறதுல எப்போவுமே வந்து பில்லும் வரப்போகிற பயிர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்கள வரவேற்கிறதுக்காக நம்ம தாத்தா டைமில் வரப்பு பயிர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம பண்ணுறோம். நாங்கள் என்ன பப்பாளி எப்படி இவ்வளோ பிரான்ச்சஸ் வருது? கோல்டன் நெல் பயிர் பண்ணுறப்போ இதில் பூச்சி தாக்காமல் அதில் உட்காரதுக்காக அது பயிர் பண்ணுறாங்கன்னு அப்படி நினச்சிட்டு இதில் அதாவது அதில் சில பேர் உட்காருவாங்க, சில பேர் இதில் உட்காருவாங்க. ஒருத்தர் வந்து அவங்களே வந்து பராமரிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழலை தான் நம்ம உருவாக்கணுமே தவிர அவங்கள வந்து அவங்க இவங்களை அழிச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அழிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லதையும் சேர்த்து அழிச்சிருவீங்க. சரிங்களா? அப்போது நம்ம அழிக்கிற சூழலை உருவாக்கக்கூடாது, அவங்களே வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம உருவாக்கணும். அவ்வளோதான் சார்.
இப்போ நம்ம இது இயற்கையாக இப்போ இவ்வளோ காடு மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த விஷ இதுக்கு பாதுகாப்பான நடவடிக்கை என்ன பண்ணுறது? ஐயா, நம்மளுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. அவங்க இதுதான் வந்து இயற்கையோடைய நீதி. நம்மளுடைய புழக்கம் இல்லைன்ற பட்சத்தில் தான் அவங்களுடைய வந்து ஓகே இங்கே நமக்கு பாதிப்பு எதுவும் கிடையாது, இங்கே நடமாட்டம் கம்மியாக இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு வருவாங்க. பப்பாளிக்கு பூச்சி மருந்து இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பாத்தினியம் கூட இருக்காது. இருந்தா என்ன செய்யலாம்? அது வேற வகையான இது வந்து கோட் வீடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செடி. அது ஐயா பார்த்து மாதிரி இருக்கு, ஆனா அது இல்ல. நம்ம நீங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சாமந்தி மஞ்சள் பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா இதுவா வெறும் இலை மட்டும் இருந்துச்சு. அதுதான் இது வந்து இந்த பூ இருக்கு, காஸ்மோஸ்னு சொல்ற பூ. அது இதுதான் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அது அந்த பூ உடைய இது அந்த பூ காஸ்மோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு